யூனிட் 5ல ஹேஷ் டயக்ராம். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா LD30 with D if and only if x divides y, find the following. So all lower bound of 10, 15 and GLB na greatest lower bound of 10, 15. அப்புறம் all upper bound of 10, 15, least upper bound of 10, 15. Draw hash diagram. ஸோ இந்த மாடலில் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D30 டிவைசஸ் எல்லாம் எழுதணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 10, 15, 30. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேஷ் டயக்ராம் அதுக்கு வந்து நம்ம போடணும். ஸோ எப்படி போடணும்னா இதில் எல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகே, ஸோ 2 வந்து மேலே ஃபிட் பண்ணுறோம். இப்போ நான் 2க்கும் 1க்கும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா 2வை வந்து 1 டிவைட் பண்ணினா தான் நான் கனெக்ட் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஒன் செகண்ட் நான் வந்து இந்த எலமெண்ட்ஸ் நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 10, 15, 30. ஓகே, இப்போது இருக்கிறதுலே லீஸ்ட் எலமெண்ட் போட்டாச்சு, 2 போட்டாச்சு. இப்போது அடுத்தது 3 போடலாம். 3 பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே போடலாம், இல்லைனா இங்கே போடலாம். இங்கே போட்டேன் அப்படின்னா 3யை 2 டிவைட் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா அங்கே போடக்கூடாது, நியர்பை தான் போடணும். இப்போ 3யை 1 டிவைட் பண்ணுமா, பண்ணனா கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ 1 ஃபினிஷ்ட், 2 ஃபினிஷ்ட், 3 ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு 5வை இந்த 2 டிவைட் பண்ணுமா, நோ, அதனால் நியர்பை போடலாம். இப்போ 5வை 1 டிவைட் பண்ணுமா, எஸ், அப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 ஃபினிஷ்ட். 6 பார்த்தீங்கன்னா 2வும் 3யும் டிவைட் பண்ணும், அதனால் 6 என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போட்டுக்கலாம். ஸோ எதெல்லாம் டிவைட் பண்ணுமோ அதுக்கு கனெக்ஷன் கொடுங்க. இப்போ 1ம் டிவைட் பண்ணோம், இது வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் 2 டிவைட் பண்ணிச்சினாலே 2 அது ஆல்ரெடி 1ஓட கனெக்ட் ஆகிறதுனால இட் இஸ் ஆப்வியஸ்லி 6ம் 1ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 6 ஃபினிஷ்டுங்க. 5 போடலாம். 5 வந்து 10 பார்த்திங்க அப்படின்னா 5வை டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், அதனால் நம்ம இதுக்கு 2க்கும் 5க்கும் மேலே போட்டுக்கிறோம். ஸோ எதெல்லாம் டிவைட் பண்ணுதோ அதோட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ 10 ஃபினிஷ்டுங்க. 15 பார்த்திங்க அப்படின்னா 3யும் 5ம் டிவைட் பண்ணும், அதனால் இங்கே போட்டுரும். போட்டு எதெல்லாம் டிவைட் பண்ணுமோ அதை கனெக்ட் பண்ணிடலாம். 15 ஓவர் 30ங்கிறது இங்கே மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும், அதனால் மேலே போடுறோம். சப்போஸ் டிவைட் ஆகலைன்னா சைடில் போடுறோம், டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே. இப்போ 6 வந்து டிவைட் பண்ணும், 10 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹேஷி டயக்ராம் ஓவர். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் லோயர் பவுண்ட் ஆஃப் 10 and 15. இப்போ 10க்கும் 15க்கும் இருக்கக்கூடிய லோயர் பவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கணும். அப்படின்னா 10, 15க்கு காமனாக அந்த 10லேருந்தும் 15லேருந்தும் எங்கெல்லாம் கனெக்ஷன் சேமாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5ல் வந்து தான் அந்த ரெண்டும் சேர்ந்து 5ல் தான் கனெக்ட் ஆகுது, அதுக்கு அடுத்தது 1ல் தான் கனெக்ட் ஆகுது. அப்படின்னா அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். 10, 15க்கு காமனாக இருக்கக்கூடிய லோயர் பவுண்டு தான் எழுதணும். அது வந்து ஆன்சர் 1, 5. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா GLB, அதாவது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 10, 15. ஆல்ரெடி நம்மக்கிட்ட லோயர் பவுண்ட் இருக்குது, அதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னங்க, 5. தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் 10 and 15. இப்போ அதே மாதிரி தான் 10, 15க்கு காமனான அப்பர் பவுண்ட் என்னங்க, ஒன்று தான், 30. தட் இஸ் அப்பர் பவுண்ட் ஆஃப் 10, 15 பார்த்தீங்கன்னா 30. இதில் LUBனா ஃபோர்த் கொஷின் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 10, 15னா இருக்கிறதே நம்மக்கிட்ட ஒன்று தான், அதுதான் லீஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.